Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 161. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபிய கண்டபடி அடிச்சு அவன் தலையை அப்படியே மரத்து மேல வச்சு சுருகிட்டான்ல. பாவம் பயலோட தலை நல்லா மாட்டிச்சு, வெளியே எடுக்க முடியாம கதறிட்டு கிடப்பான். அதை பார்க்கும்போது சட்டோரிக்கு சிரிப்பா வரும். இப்ப ஒருத்தரை லாக் பண்ணியாச்சு, இன்னும் மிச்ச 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களையும் விடவே கூடாது, வச்சு செஞ்சோன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பார்க்கும்போது நம்ம சஞ்சய் மாட்டிக்குவான். அவன் கப்பலை தேடி வேகமா ஓடிட்டு இருப்பானா, எங்கேயுமே கிடைச்ச மாதிரி இல்ல. அதே நேரம் இங்க உசோப்பு பயங்கரமா தேடுவான். அவங்கிட்ட தான் காகல்ஸ் இருக்கு, அதை வச்சு பயங்கரமா ஜூம் பண்ணி தேடி பார்த்ததுல போட் எங்க போயிட்டு இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். உடனே சஞ்சய் கிட்ட பெர்ஃபெக்ட்டா அது எங்க போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்க மரத்து மேல போனீனா அதை புடிச்சலாம்னு சொல்லுவானா. பட் அனே சஞ்சய் அங்க இருக்க மரத்து மேல குடுன்னு ஏற ஆரம்பிச்சிருவான். அந்த டைம் வேற சட்டோரி ஆடிட்டே அங்க வருவானா. உசோப்புக்கு தெரிஞ்சு போச்சு பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு. வந்தவன் என்ன பண்ணுவான், ஒரு பாலை சஞ்சிக்கு நேரா வச்சு எத்தி விடுவான். உடனே உசோப்பும் சொல்லிடுவான் சஞ்சய் கிட்ட, இந்த மாதிரி ஒரு பால் ஒண்ணு வருதுடா, எஸ்கேப் ஆயிக்கன்னு. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ்வளவுதான் நீங்க செத்தோன்னு சொல்லி நின்னுட்டு இருப்பான். அது என்ன வந்தது 2 பால்ல இடிச்சு அப்படியே ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிரும். என்னடான்னு பார்த்தா அந்த எய்மு சஞ்சிக்கு கிடையாது, நம்ம உசோப்புக்கு சர்ப்ரைஸ்னு சொல்லி ஆடிட்டு இருப்பானா. கரெக்டா உசோப்பு கிட்ட வரும்போது ஐயோ அவன் எனக்கா எய்ம் வச்சான்னு அப்படியே கையை விட்டுருவான். கரெக்டா பாலு பக்கத்துல வந்து மூக்கத்தோடும். அவ்வளவுதான் இன்னைக்கு வெடிச்சு செதற போது நான் காலின்னு சொல்லி நினைப்பான். ஆனா உள்ள இருந்து வந்தது வெறும் பூவு. ஆனா வெடிக்கும் நினைச்சு பயந்து மேல இருந்து கீழே குதிச்சிருக்கான். மரம் ஒண்ணு எத்தா தாண்டி ஹைட்டு, அந்த ஹைட்ல இருந்து கீழே வந்து விழுந்தான்னா என்ன ஆகும், அதுவும் முதுகுல எல்லாம் சரியான அடி பேன்னு கிடப்பான். உடனே அதை பார்த்துட்டு வா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஆடிட்டு இருப்பான். இந்த ஸ்கை ஐலாண்ட்ல இருக்க வில்லனுங்க எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கானுங்க. அதே நேரம் இங்க நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவனுக்கு பொறுமை போச்சு, முக்குன்னு முக்கி ஒரு வழியா தலையை வெளியே எடுத்துருவான். அப்படி வெளியே வந்தவன் அவன் எங்க இருக்கான்னு பாத்துருவானா. என்னையோட நீ செத்தடாம அவனு கொலவெறியோட கத்திக்கிட்டே ஓடி வருவான். என்னடான்னா வந்துட்டியான்னு கேஷுவலா லுக் விடுவான். வந்த நம்ம லூஃபி என்ன பண்ணுவான், கம்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சஸா அட்ட டைம்ல பண்ணுவான். அங்க இருக்க பால் மேல எல்லாம் கைப்பட்டு அங்க இருந்து அப்படியே திருச்சு போகுமா. ஒரு அட்டாக் 2 அட்டாக் பண்ணாதானே எஸ்கேப் ஆயிடுறான். இந்த அட்டாக்ல அவனை காலி பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை. ஆனா சஞ்சய் அங்க இருந்து கத்திட்டு இருப்பான். இந்த மாதிரி பால் எல்லாத்தையும் ரேண்டமா அட்டாக் பண்ணாரா, அது நமக்கு தான் பஞ்சாயத்துன்னு. எங்க அதான் அடிச்சு முடிச்சிட்டானே. அது என்ன ஆகும், ஒரு பால் மேல இன்னொரு பால் பட்டு கண்டபடி அங்க எங்கன்னு செதறிட்டு இருக்கும். நம்ம ஆளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே தடுக்கிறது என்ன சின்ன விஷயமா. அதுல இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருவானுங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பால்ல ஈட்டி வரும், இன்னொரு பால்ல அட்டாக் பண்ற நண்டு வரும். சஞ்சய் ஃபைட் பண்ணுவான் பஞ்சாயத்துல. ஆனா உசோப் அப்படி இல்லையே, அவனை நோக்கி 4 பால் வேகமா வருமா. ஐயோன்னு தலைய புடிச்சுக்கிட்டு நின்னுக்குவான். பார்த்தா 4 பால் ஒன்னா சேர்ந்து அதுக்குள்ள இருந்து கலரா வாத்து வரும். நல்ல வேலை தப்பிச்சோம். ஆமா இதுக்கு என்ன பண்ணுன்னு அப்படியே பாத்துட்டு இருப்பான். ஆன்னு கத்துங்களா, அடச்சி இப்ப என்ன நானும் கூட சேர்ந்து பாண்டுமா, ஒன்னு பஞ்சாயத்துல தெரிக்க விட்டுலாம். என்ன எல்லாரும் சிங்கிங் பைரட்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் பாட ஆரம்பிச்சேன்னா ஏஆர் ரகுமானே அழுதுருவாரு. இப்ப பாருங்க தொண்டைய சரி பண்ணுவான். தங்குன்னு ஒரு பில் அடிப்பாங்க. அட இருங்க யானா இன்னும் பாட ஆரம்பிக்கலாமா, ரவுண்டு கட்டி கொடூரமா லுக்கு விடுவாங்க. எதுக்கு இப்ப ரவுண்டு கட்டுதுங்கன்னு பாத்துட்டு இருக்கும் போதே குமுறுன்னு குமுறி எடுக்குங்க. அதே நேரம் இங்க லூஃபிக்கு ஃபுல்லா ஃபயர். பின்னாடி டவுசர் வேற பாத்தீங்கமா, ஐயோ தண்ணின்னு கத்திக்கிட்டே ஓடுவான். அங்கதான் மில்கி வே ரோடு இருக்கு, அதுல குச்சி அணைச்சலான்ட்டு உள்ள குதிச்சா அங்க ஒரு மீன் ஒண்ணு வாயை பழுதுகிட்டு ரெடியா இருக்கும். நம்மளும் கரெக்டா அதோட வாயில குதிச்சிருவானா, அதோட பல்லு வேற சேர்த்து குத்திரும். அவ்வளவுதான் அது வாயில இருந்து ஜம்ப் அடிச்சு தனியா போய் விழுந்துருவான். என்ன அந்த மீனோட வாய் பொசுங்கி போச்சு. சரி தண்ணிக்குள்ள குச்சாவாச்சு அங்கேயே கிடப்பான்னு பார்த்தா பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் தான் சஞ்சய் மேட்டர் சொல்லுவான், இந்த ரிவருக்கு பாட்டமே கிடையாதுடா, அதனால கேர்ஃபுல்லா இருன்னு. இப்ப வாட்சி சொன்னானேன்னு கையை நீட்டி அங்க இருக்க மரம் விழுதவனை பிடிச்சி எஸ்கேப் ஆவான். என்ன அவன் வந்த போர்ஸுக்கு மறுபடியும் அது பயங்கரமா ஆட ஆரம்பிக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்க விழுது, அதுக்கு பக்கத்துல இருக்க விழுதுன்னு அடுத்தடுத்து புடிச்சு ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். இதுல வேற டார்சான் மாதிரி சவுண்டு. சஞ்சய் புடிச்சு பச்சையா திட்டுவான். அட லூசு பையல விளையாட நேரமாடா இதுன்னு. இங்க உசோப்பா பயங்கரமா அடிச்சவன செம்மையா காண்டாயிட்டான் போல. அவன் வச்சிருக்க சுத்தியில எடுத்து அட்டி பொலன்னு பொலந்து கட்டிட்டான். ஆனாலும் மூஞ்சி மகர வீங்கி போச்சு. என்ன பண்றது, சண்டைனா சட்டை கிளியத்தானே செய்யும். அந்த டைம் ஏதோ சவுண்ட் யாராதுன்னு பார்த்தா நம்ம லூஃபி தான். கத்திட்டு அவன் பாட்டுக்கு போறான். அதை பார்த்த உடனே உசோப்புக்கு ஒரு ஐடியாவே வரும், நம்மளோட கண்டுபிடிப்பை இங்க இறக்கிடலான்னு. சஞ்சய் பார்த்துட்டு ஏன்டா சூசைட் பண்ண போறியான்னு கேட்பான். நான் சூசைட் பண்றவன் இல்லடா, சூப்பரா ஏதாச்சும் இன்வென்ட் பண்றவன். இன்வென்ஷன் பண்றதுலயே ஒரு கிரேட்டஸ்ட் பைரட். என்னோட லேட்டஸ்ட் வெப்பனை பாக்குறியா, இங்க பாருன்னு பெல்ட்டை காமிச்சு அதுதான் அவன் கண்டுபிடிப்போட பேராமா. என்ன கருமண்டா இதுன்னு கேட்டா பொறுத்து இருந்து போர்மேன், என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு உங்க கப்பல் எங்க போயிட்டு இருக்குன்னு லொகேட் பண்ணுவான். கரெக்டா இவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா புடிச்சலான்னு சொல்லி பெல்ட்டை திருகுவானா. அதுல இருந்து ஒரு கயிறு வந்து ஆப்போசிட்ல இருக்க கிளை மேல சுத்தி நல்லா ஸ்ட்ராங்கா லாக் ஆயிக்கும். நீ இங்க இருந்து ஜம்ப் அடிச்சா ஸ்ட்ரைட்டா போட்டுக்குதான். எந்த டைம் நான் கண்டிப்பா விட மாட்டேன், போட்ட புடிச்சலான்னு வேற லெவல் கான்பிடென்ட்டோட பேசுவான். சஞ்சய் சொல்லி தான் அனுப்பி விடுவான். எல்லாமே ஓகே தான், நான் அந்த பால்ஸை மட்டும் பாத்துக்க, இப்போதைக்கு அதான் பெரிய பஞ்சாயத்தா இருக்குமா. உடனே உசோப்பு, நான் தாண்டா கிங் ஆஃப் த ஜங்கிள், என்கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு கத்திட்டு ஒரு ஜம்ப். சஞ்சய் பார்த்துட்டு அப்பாடா போட்ட ஒரு வழியா புடிக்க போறான்னு சொல்லி சந்தோஷப்படுவான். அப்படியா இந்த வர்றேன்னு சொல்லி அந்த வெள்ளப்பைய
கொடூரமா லுக்குறதோட என்னடா அவ்வளவு தூரம் போய் பெல்ட்டை கழட்ட முடியல. சஞ்சு பார்த்துட்டு கதறுவான், அடே பக்கத்துல வந்துட்டாரா, எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணுடான்னு. நான் என்னடா பண்ணுவேன், ரோப்பு பெல்ட்ல அட்டாச் ஆயிருக்குங்கிறதே மறந்துட்டேன், என்னால கழட்ட முடியலன்னு புடிச்சு இழுன்னு இழுத்துட்டு இருக்க. அந்த கேப்ல போட் அது பாட்டுக்கு போயிரும். உசோப்பு போன வேகத்துல ரிட்டர்ன் வந்துருவான். வந்தவன் அந்த மரத்தை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், ஆனா முடியாம மறுபடியும் ரிட்டர்ன் இழுத்துட்டு போயிரும். சஞ்சய்க்கு இதை பார்க்கும்போது கடுப்பா இருக்கும், ஐயோ எல்லாத்தையும் கெடுத்துட்டானேன்னு. உசோப்பு காண்டாயி அப்படியே போயிட்டு இருப்பான். இடையில லூஃபி வந்து, என்னப்பா ஜாலியா என்ஜாய் பண்ற போல, எனக்கு செமையா இருக்கு கத்திட்டே போவான். இப்ப என்ன நிலைமையில இருக்கானுங்க, விளையாட்டு பண்ற இடத்த பாத்தீங்களா? சஞ்சய் எல்லாம் பார்த்துட்டு கொலை காண்டாயி இவனுக்கு நிலைமைய வாயில சொன்னா பத்தாது, ஆள்ல தான் சொல்லணும்னு முடிவு பண்ணுவான். அதுக்கப்புறம் டம்மு 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 டம்முன்னு பயங்கரமான சவுண்டு கட் பண்ணி காட்டுறாங்க. உசோப்பு லூஃபியோட வாயெல்லாம் வீங்கி போயிருக்கும். அடி பொலந்துட்டான் போல. நம்ம நிலைமைய இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லன்னு ஒண்ணு, சாரிப்பா தெரியாம பண்ணிட்டோம் பானுங்க, போட்டை மறந்துட்டீங்கல்ல, பரவாயில்ல. ஆனா இப்போ நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண போறோம். எனக்கு அவன் எவனா இருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்ல. நம்ம எல்லாம் சேர்ந்து அடிச்சோம்னா கண்டிப்பா அவனை காலி பண்ண ஏதாச்சும் வழி கிடைக்கும். சோ சேர்ந்து அடிக்க வேண்டியதாமா. உடனே அவன், எது என்னைய ஒன்னா சேர்ந்து அடிக்க போறீங்களான்னு கேட்பான். சத்தம் மட்டும் தான் கேட்கும், ஆள் எங்க இருக்கான்னு தெரியல. சோ பயத்துல 3 பேரும் சுத்தி முத்தி அங்க எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், டப்புன்னு சஞ்சிக்கு பின்னாடி வந்துருவான். ஏன்னா அவன் தானே பிளான் பண்ணிட்டு இருந்தது, இவனை ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டா பஞ்சாயத்து ஓவர்னு. அவன் திரும்பின அந்த செகண்ட் ஒரே அடி அப்படியே திருச்சு போய் மரத்துல அடிச்சு பவுன்ஸ் ஆவான். ஆயில இருந்து கண்ட மேனிக்கு ரத்தம் வரும். 2 பேரும் பார்த்துட்டு ஐயோ சஞ்சின்னு கதறுவானுங்க. இப்ப அவன் உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. அடுத்து நீங்க தான் சொல்லி லுக்கு விடுவான். 2 பேருமே பயந்துருவானுங்க. அப்படியே கட் பண்ணி காட்டுல காட்டுறாங்க. ஏதோ ஒரு சின்ன பையன் குடு குடு குடுன்னு ஓடிட்டு தெரியுவான். அப்படி ஓடிட்டு இருந்தவன் திடீர்னு ஏதோ மர பொந்துக்குள்ள ஓடிடுவான். அங்கதான் நம்மளும் அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. இங்க உள்ள வந்தவன் அவன் பேக ஒரு சைடா போட்டுட்டு ஏதோ ஒன்னத்தை எடுத்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். அப்ப வெளியில நம்மளுக்கு அந்த பக்கமா வரும்போது அவனுக்கு சத்தம் கேட்டுரும். அவன் பயந்து அடிச்சு அங்க இருந்து குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவானா. நமிக்கு ஓடுற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும், ஆனா எங்க இருந்து கேக்குதுன்னு தெரியல. மத்தவங்க கிட்ட கேட்டா அவளுக்கு அந்த மாதிரி எந்த சவுண்டும் கேட்கலம்பாங்க, ஏதாச்சும் குரங்கா இருக்கும். சரி நம்ம வேணா அந்த பக்கமா போய் செக் பண்ணலாங்கிற மாதிரி ராபின் கேப்பா. நமி முடியவே முடியாதும்பா, ஏன்னா இடையில சுறா மீன் எல்லாம் சுத்திட்டு இருக்குது. சிக்குனாங்கன்னா ஒரே கவு லபக்குன்னு ஆளை காலி பண்ணிரும். சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த சின்ன பையன் மேல மரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பான். அதே நேரம் இங்க சாப்பரை காட்டுறாங்க. அவன் மேல இருந்து பயந்து பயந்து எட்டி பாத்துட்டு இருக்கான். ஆனா அவன் போட்ட சுத்தியில கடைசி படியில கிடக்குது. ஆனா அந்த சுத்தியில சுத்தி ஏகப்பட்ட ஷார்க்கு சுத்திட்டு இருக்குது. அதை பார்க்கும் போதே தெரியுது இவன் எப்பண்டா அங்க வருவான் லபக்குன்னு கவலான்னு வெயிட்டிங். போனானா சாவு கன்ஃபார்ம். ஆனா ஜோரோ கிட்ட இந்த ஷிப்பை ரெடி பண்ணி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். எப்படியாச்சும் போய் எடுத்தாகணும்ல, அதனால பொறுமையா அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டே கீழே வருவான். இப்படி பொறுமையா வந்தா நோட்டீஸ் பண்ணாதுன்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அப்படி பொடி நிறைய வந்து ஒரு வழியா சுத்தியில எடுத்துட்டான். எடுத்தவொன்னே அதே மாதிரி மேல போக வேண்டியதானே. சுத்தியில் கிடைச்சிருச்சு, நான் கப்பலை பிக்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுவான். அந்த டைம்னு பார்த்து மேல ஒரு பேர்டு கத்திட்டே வர அந்த சத்தத்தை கேட்டு பயந்து கத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வருது, ஐயோ நம்ம கடைசி படியில இருக்கோமேன்னு. உடனே வாயை பொத்திட்டு அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். எதுவுமே இல்ல. அப்பாடா தப்பிச்சோம்பா. இப்பவும் எதுக்கு தேவையில்லாத வெண்ண மாதிரி அங்க நின்னுட்டு இருக்கணும், லூசு பைய ஏறி போக வேண்டியதானே. நின்னுட்டு இருப்பான். பொசுக்குன்னு ஒரு ஷார்க் ஒண்ணு பாஞ்சு வரும். அவ்வளவுதான், இதோட சோலி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டான். அது வந்து ஒரு கவு கவும் என்ன அதோட வாய்க்குள்ள போகாம அதோட வாய்க்கு மேல போய் உட்கார்ந்துட்டான். அதுவும் எப்படியாச்சும் அவனை சாப்பிடணும்னு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டி ஆட்டி பாக்கும். நம்ம பையன் மேலேயே பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. சோ காண்டாயி வேகமா வாயை ஓபன் பண்ண உடனே அப்படியே ஒரு ஜம்ப போட்டு நேரா கப்பலுக்கு வந்துருவான். கப்பல்ல பார்த்தா அந்த விசில் இருக்கும். அதான் ஸ்கை நைட் ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னா அந்த விசில் அடிங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னால. அந்த டைம் அந்த விசில லூஃபி ஊத போனா நான் நம்பி வேண்டான்னு புடிங்கி வச்சிட்டான். சரி இந்த விசில் யாருக்கு வேணும்னு கேட்டா 3 பேரை கை தூக்குவானுங்க. அவன் என்ன சொல்லுவானா, இந்த குரூப்லயே வீக்கான ஆள் நான் தான், சோ அது என்கிட்ட தான் இருக்கணும் நீருவா. லூஃபிக்கு அதை ஊதணும்னு ஆசையாமா. ஏண்டா எமர்ஜென்சிக்குன்னு வச்சிருக்க விசில ஊதி விளையாடுற நேரமாடா இது, ஒழுங்கா ஓடி போயிருன்னு புடிச்சு அவனை தள்ளுவான். ஆனா அவன் நான் விசில் அடிச்சு அவனை கூப்பிட்டே தீருவேன் அப்படின்ட்டு அந்த விசில புடிச்சு இழுப்பான். சாப்பர் இடையில எனக்கு கொடுங்க நான் தான் வீக்குன்னு கத்திட்டு இருப்பான். உசோப்பு நான் தான் வீக்குன்னு ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். எப்படியே 3 பேரும் மாத்தி மாத்தி அட்டூழியம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கடைசியில நம்பி என்ன பண்ணிருப்பா, அந்த விசில கப்பலோட சென்டர்ல தொங்க போட்டு இன் கேஸ் யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த விசில் எடுத்து ஊதுங்க ஓகேவா உடனே உடனே சூப்பர்பாங்க. ஆனா அவ இவங்க 4 பேர்த்த மட்டும் தொடவே கூடாது நீர்வா. இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு உதவி தேவையே கிடையாது, உங்களை நீங்களே பாத்துவீங்க மாலா. நான் லூஃபிக்கு ஒரே கவலை, எப்படியாச்சும் அந்த விசில ஊதி அந்த கல்ட்டு பையில வர வைக்கலான்னு பார்த்தேன். இப்படி தரமாட்டேங்கிறியேன்னு ஃபீல் பண்ணுவான். மகனே எவனாச்சும் எடுத்து ஊதுனீங்க நான் மிதிக்க போற மிதியில உலகத்தோட எண்டுக்கே போயிருவீங்க ரேஸ்கல்ஸ்ம்பா. ஓகே நாங்க தொடல நீர்வாங்க. சோ இப்போ அது நம்மள்ட்ட வந்துருச்சு. சாப்பருக்கு இப்பதான் கொஞ்சம் தைரியம். ஏன்னா ஏதாச்சும் பஞ்சாயத்துனா வேற யாரையும் கூப்பிட முடியாது. இது இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பிரச்சனைனா ஸ்கை நைட்டை கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடலாம்ல. இதுதான் எனக்கு இருக்க லாஸ்ட் ஹோப். ஆனா அதுக்காக நான் பயந்து அடங்க மாட்டேன். தீயா இருந்து ஷிப்ல வேலை பார்க்க போறேன்னு கத்திட்டு இறப்பான். அந்த டைம் தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு பறந்து வரும். என்ன இதுன்னு எட்டி பார்த்தா பயங்கரமா ஒருத்தன் உன்னத்தான் நான் கொல்லணுமான்னு டெரரா கேட்பான். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் யோசிக்காம விசில் எடுத்து ஊதிடுவான். இங்க இவங்க ஏதோ ஒரு ஸ்டோன் ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனா நிறைய க்ளூ கிடைக்கும்னு சொல்லி வாய மூடல. அந்த டைம் விசில் சத்தம் இவங்களுக்கு கேட்கும். என்ன சவுண்ட் இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜோரோ என்ன சவுண்டுன்னு தெரியல, ஆனா யாரும் அசையாதீங்கம்மா. ஏன் என்னாச்சுன்னு அவ கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு சைடுல இருந்து ஒரு பெரிய முதல்ல பாஞ்சு நமிய கவ வரும். அவ அப்படியே திரும்பி பார்த்து பீதியாவா. அடுத்த செகண்ட்ங்கும் போது ராபின் அந்த முதல்ல வாயை ஃபுல்லா லாக் பண்ணிடுவா. ஜோரோ அதோட வாயில ஒரே அடி தெரிச்சடிச்சு தண்ணியில போய் விழும். பாவம் இன்னைக்கு நமியோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்த உடனே பீதியில நடிகிட்டே ஓகேம்பா
அப்படியே கட் பண்ணா அந்த சட்டோரி சஞ்சி அடிச்சு பொழுது கட்டிட்டான்ல. அடுத்து உசோப்புக்கு ஒரு அடி, அவ்வளவுதான் பேன்னு கிடப்பான். நம்ம லூஃபி பார்த்துட்டு ஐயோ உசோப்புன்னு பதறிட்டு இருக்க அந்த டைம்ல அவன் அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு அங்க இருக்க ஒரு பாலை உதச்சு விடுவான். அது 4 பாலா லூஃபி மேல வந்து ஒரே அடி அடிச்சு அடுத்த செகண்ட் டம்மு டம்மு டம்முன்னு வெடிச்சு தெரியுமா அப்படியே பேன்னு வந்து கீழே விழுவான். இப்ப அந்த ஒரு ஆளு 3 பேர்த்தையுமே மட்டம் பண்ணிட்டான். அட்லீஸ்ட் பேசவாச்சு செய்வானுங்கன்னு பார்த்தா அதுவும் முடியல. அடி ஒன்னொன்னும் சும்மா நங்குன்னு விழுந்திருக்கு. எவங்கிட்டயும் எந்த அசையும் இல்ல. போட்டு வேற அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குமா. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு அவன் வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.